ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா உத்தரவு வழங்கல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாய அன்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா 400 பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. பூலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. எக்காலம் மெய்க்கே இறையெடுதல் எற்றிடுமோ. எக்காலம் இக்கரணம் இற்றிடுமோ. எக்காலம் பேசாது பூதி பிறந்திடுமோ. என் உள்ளத்தில் ஆசானே சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்கக்கூடிய வரி என்பது அருமையில் எளிய அழகே திருவடி வணக்கம். இப்போ நாம பார்த்திருக்கக்கூடிய வரி 126வது வரி. அருமையில் எளிய அழகே போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். சிவாய் நம்ம அடியார்கள் எல்லாரும் மியூட் நிலையில வச்சுக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நம்ம பேசிக்கலாம். எல்லாரும் மியூட் நிலையில வச்சுக்கலாம். சிவசிவ போற்றி திருவகவல் என்பது சிவபெருமானை போற்றி செய்கின்ற. யாரோ ஒருத்தவங்க மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதோ சப்தம் கேட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மியூட். அது வந்து ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா யாரு அன்மியூட் பண்ணாங்களோ அவங்களுடைய இது மட்டும் தான். சந்திராமணியம் நம்ம நினைக்கிறேன். அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சுவாமி அப்படியே மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டேன். அம்மா மியூட் பண்ணிட்டேன். நல்லது. ஆக இந்த போற்றி திரு அகவல் அப்படிங்கிற இந்த பணுவல், இந்த அதிகாரம் நமக்கு எதை தருகின்றது என்றால், சிவபெருமானை நாம் போற்றி செய்வதனாலே இந்த ஆன்மா தொடர்ந்து கடை தேடுகின்றது. சிவபெருமானை போற்றி செய்ய செய்ய இந்த ஆன்மாவில் விளக்கம் ஏற்படுகின்றது. இந்த ஆன்ம விளக்கம் தான் தெளிவு. இந்த ஆன்ம விளக்கம் தான் அறிவு. இந்த ஆன்ம விளக்கம் தான் ஞானம். இந்த ஆன்ம விளக்க ஞானத்தை நாம் பெறுவதற்காக தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து வருகின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த ஆன்மா எதைத்தான் எடுத்துட்டு போகுது. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நல்வினை தீவினை எடுத்துட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இந்த ஆன்மா நல்வினை தீவினையை எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஆன்மான்றது என்ன பொருள்? அறிவு பொருள். அப்படித்தானே? ஆன்மான்றது அறிவு பொருள். எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்மான்றது ஒரு அறிவு பொருள். அறிவு பொருள்ல அறிவை தான் சுமந்துட்டு போக முடியுமே தவிர அறிவற்ற பொருளை சுமந்து செல்ல முடியாது. ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? அறிவு பொருள் அறிவைத்தான் எடுத்துட்டு போக முடியும். இந்த வினைக்கெல்லாம் அறிவு கிடையாது. நல்வினை தீவினைக்கெல்லாம் சடப்பொருள், அதான் தெரியும் இல்லையா? சடப்பொருள் தான். வினைகள் என்பது சடப்பொருள். ஆக இந்த ஆன்மா சடப்பொருளை எடுத்துட்டு போறது கிடையாது. இந்த ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மா எதைத்தான் எடுத்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மா நல்ல அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கின்றது. அது ஒவ்வொரு பிறவிலையும் நூல் நூலா நூல் நூலா நூல் நூலா சேர்ந்து இப்போ சிவபெருமான வணங்கணும்ன்ற எண்ணம் வந்து, அந்த வணங்குதல்ல போற்றி திருவள்ளுவரை படிக்கணும், அதுலயும் உள்ள ஒவ்வொரு பாடனுடைய பொருளை சிறப்பா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதன்படி நிற்கணும் அப்படிங்கிற நினைப்ப இந்த ஆன்மாவுக்கு ஊட்டியதுதான் நாம் இந்த பிறவியில நாம் பெற்ற பெரும்பேர். அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆன்மாவுக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய வினை தொண்டு, இந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற பெரிய வினை ஈட்டம் தான். அப்போ இந்த ஆன்மா உடலை விட்டு போகும்போது நல்வினை தீவினை கொண்டு போறது இல்லை. அந்த நல்வினை தீவினுடைய பயனாக என்ன இருக்கும்? நிறைய தீவினை இருந்தா அறிவுல இருள் தான் இருக்கும், நல்வினை இருந்தா அறிவுல ஒளி இருக்கும், அல்லது அறிவுல விளக்கம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆன்மா நல்வினை எடுத்துட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆன்மா அறிவுல விளக்கம், அதாவது ஒளி எடுத்துட்டு போகுது, அறிவுல விளக்கம் ஏற்பட்டு போகுது. இந்த ஆன்மா தீவினை எடுத்துட்டு போகுதுன்னா அறிவுல இருளை சேர்த்துக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ நாம எடுத்துட்டு போறது, இந்த பிறவியில எடுத்துட்டு போறது அறிவினுடைய வெளிச்சத்தையும் அல்லது அறிவினுடைய இருளையும். இருள் பெருக்குவதும் ஒளி பெருக்குவதும் தான் இந்த ஆன்மாவினுடைய வேலை. புரியுதுங்களா? புரியுதுங்களா சுவாமி? இப்போ நாம சாப்பிட்ட இட்லி என்னவா மாறும்? விட்டமினா மாறி உடம்புல போயிடும் இல்ல? நம்ம சாப்பிட்ட இட்லி அதுக்குரிய விட்டமின்ஸ், அதுக்குரிய சத்தா மாறி உடம்புல போய் சேர்ந்துடும். இந்த சத்து தான் உடம்புக்கு சேருமே தவிர இட்லி போய் உடம்புக்கு சேராது. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க பிளட்டை செக் பண்ணா சத்து தெரியும், நீங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எவ்வளவு ரசம் சாப்பிட்டீங்க, அதெல்லாம் டாக்டர் கணக்கு பச்சிக்க மாட்டார். அது மாதிரி நீங்க எவ்வளவு முற்றோதல் செய்தீங்க, எவ்வளவு திருவாசகம் படிச்சீங்க, அதெல்லாம் கணக்குல கிடையாது. உங்க ஆன்மால விளக்கம் பெற்றிருக்கா? புரியுதுங்களா? வயிற்றுல அல்சரு, எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி எல்லாரும் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்துடலாம், நம்ம அமர்வு எடுத்துடலாம். எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அமர்வை நம்ம எடுத்துடலாம். சிவசிவ ஆக ஆக முருகேசன் ஐயா, அம்மா சாந்தாமணி அம்மா, பிரேமா அம்மா அவர்கள், சாவித்திரி அம்மா அவர்கள், விமலா தேவி அம்மா, சாந்திமதி அம்மா, மாரீஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சுசீலா அம்மா, கல்யாணி அம்மா, கௌரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சாவித்ரி அம்மா மற்றும் விமலா தேவி திருவடி வணக்கம்மா. சிவாய நம. புஷ்ப அம்மா, லதா அம்மா, சுகந்தி அம்மா, புஷ்பலதா அம்மா, கோலம்மாள் அம்மா, வைர சிவகாமி அம்மா, அனுசியா அம்மா, கலைச்செல்வி அம்மா மற்றும் கமலா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சந்திராமணியன் அம்மா மற்றும் மீனாட்சி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, மற்றும் இன்னொரு ராஜேஸ்வரி அம்மா, சுப்பா அம்மா, கௌரி அம்மா, நமச்சிவாய் நமச்சிவாய். தவம் செஞ்சிருக்கு, தவம் சுகந்தி அவ எவ்வளவு மகிழ்ச்சி. ஆக 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 சொக்கநாதா, எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் பார்த்தது. தவம் தான். ஆக நான் கேட்டதை விட அதிகமான சம்பளம் வந்துருச்சு. மகிழ்ச்சி. சிறப்பா நம்ம எடுக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக 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 உங்களை பார்க்கறது அடியல் பெறுகின்ற பெரும் தவமாகவே இருக்கு. நான் வார்த்தைகளே இல்லை. வேற என்ன, இந்த ஒரு ஒரு லோகநாயகி அம்மா பார்க்க முடியுதுனால ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வணக்கம் ஐயா. ஐயா ரஞ்சிதமணி அம்மா வந்து செல்லு புதுசுனால இதாக முடியலைங்க, ரீச் ஆக முடியலைங்க, அதனால கிளாஸ் வர்றது இல்லைங்க. அருமை அருமை அருமை. ரஞ்சிதம் அம்மா பேசுனாங்க, அம்மா நேத்து அடியில தொடர்பு கொண்டாங்க, அம்மா பேசுனாங்க. தேவி அம்மா சுவாமி திருவடி வணங்குகின்றேன். சுவாமி நமச்சிவாயம். அலமேலு அம்மா திருவடி வணங்குகின்றேன். நமச்சிவாயம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரையும் திருவடி வணக்கம் சுவாமி. நமச்சிவாயம். இப்போ எங்க விட்டேன்? நாம சாப்பிடுற சாப்பாடு எத்தனை இட்லி போயிருக்குன்னு கணக்கு கிடையாது. நாம எவ்வளோ, இன்னைக்கு வயிற்றுல அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கதானே விட்டேன், கரெக்டா விட்டேன். இன்னைக்கு வந்துட்டேனா எங்க விட்டேன்? வயிற்றுல அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அல்சரை ட்ரீட் பண்ணாம நீங்க என்ன சாப்பிட்டா என்ன ஆகாது? உடல் உரியாது இல்ல, சத்து உரியாது, அப்படியே வெளியே போயிடும். அப்படி எவ்வளவு சாப்பிட்டாலும்
அது டாக்டர் பார்க்க மாட்டார். நீங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க, உங்க பிளட் டெஸ்ட் தான் எடுத்து பார்ப்பது இல்ல, பிளட் டெஸ்ட் தான் எடுத்து. அது என்ன இருக்கும், உங்களோட சக்தி எவ்வளோ எல்லாமே இருக்கும். அது மாதிரி உங்க ஆன்மாவை சாமி எடுத்து பார்ப்பாரு. உங்க ஆன்மாவில அறிவு விளக்கம் இருக்கா இல்லையா, அறிவு விளக்கம் இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பார். அறிவு விளக்கம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, அலமையில அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, அடியனை மியூட் பண்றேன் அம்மாவை. இப்போ அறிவு விளக்கம் இந்த ஆன்மாவுல இருக்கா இல்லையா அப்படின்னு தான் சுவாமி பார்ப்பார். அறிவு விளக்கம் எடுத்துக்காட்டு பாருங்களேன், 75% இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25% இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறப்பை கொடுத்துட்டு அந்த 25% அறிவு வர்ற மாதிரி ஒரு பிறப்பை கொடுத்து அது என்ன பண்ணுவார் சாமி, அந்த 20% 100% ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பார். புரியுதுங்களா நான் சொல்றது, புரியுதுங்களா? அப்போ நாம எவ்வளவு தடவை கோயிலுக்கு போறோம், இட்ஸ் நாட் கவுண்டபிள். நான் எத்தனை தடவை திருவாசகம் படிக்கிறேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. நான் எத்தனை தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்றேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஆனா என் ஆன்மாவில விளக்கம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு அதுதான் கணக்குங்க. சில பேர்த்துக்கு ஒரு தடவை திருவாசகம் படிச்சாலே விளங்கிடும் எல்லாமே, பாத்துறீங்களா? சில பேர் 1000 தடவை படிச்சாலும் என்ன படிக்கிறோன்னே தெரியாம நம்ம படிப்போம். ஆக இங்க சுவாமி பார்க்க போறது என்னன்னா, ஆன்மாலதான் பிளட் டெஸ்ட், ஆன்மாதான் சாமிக்கு டெஸ்ட். ஆன்மாவுல என்ன இருக்கும், அறிவு தான் இருக்கும். ஆன்மாக்குள்ள என்ன இருக்கும், அறிவு பொருள் தானே, ஆன்மா அறிவு பொருள் தானே. அப்போ ஆன்மாக்குள்ள என்னதான் இருக்கும், அறிவு தான் இருக்கும். அறிவு கூடியிருக்கா அல்லது அறிவு கூடியிருக்கா கூறலையான்றது இல்ல, அறிவுல இருக்கக்கூடிய வெளிச்சம் விளக்கம் பெற்றிருக்கா விளக்கம் பெறலையா, அது அவ்வளோ, அது அறிவு எப்பயுமே 100% இருக்கதான் செய்யுது. அது வினைய பற்றினால அது என்ன ஆகுது. அப்போ என்ன இங்க கணக்குன்னா, இந்த அறிவுல விளக்கம் எவ்வளோ, அதுதான் நாம செய்யற நல்வினையும் தீவினையும் உடைய பயனே. நாம நல்வினை செய்யறோம், நல்லதா செய்யறீங்க, ஆனா என்னுடைய அறிவுல விளக்கமே ஏற்படல, சிவபெருமான் தான் உயர்ந்தவன்ற எண்ணம் வராம நம்ம 1000 விஷயம் செய்தாலும் அந்த ஆன்மாவுக்கு மறுபிறவி உண்டுதான், மறுபிறவி உண்டுதான். நல்லா பண்ணுது ஆன்மா, உதவி செய்து எல்லாம் பண்ணுது. ஆனா அதுக்கு சிவத்தை கடவுளா ஏத்துக்க முடியல. ஐயோ அது எப்படி ஏத்துக்க முடியும் சாமி அப்படின்ற எண்ணம் வந்ததுனாலே அந்த ஆன்மாவுக்கு இன்னொரு பிறவியும் உண்டுதான். அப்போ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யானை பூஜை செய்திருக்கு, சிலந்தியும் பூஜை செய்திருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா? யானையும் பூஜை செஞ்சிருக்கு, சிலந்தியும் பூஜை செஞ்சிருக்கு. யானை பூஜை செஞ்சு அது தெரியும்ல, திருவானைக்காவல் அந்த தல வரலாறு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கிளியரா தெரியும், நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. அப்ப பாத்தீங்கன்னா யானை என்ன பண்ணுச்சு, இறந்து போச்சு. சிலந்தியும் இறந்து போச்சு. அந்த துதிக்கைகளை போய் 2 சண்டை போட்டுச்சு இல்லையா, இது பந்தல் போட்டுச்சு, அது தினமும் பந்தலை உடைச்சிச்சு பந்தல். அப்ப அதுக்குள்ள போய் துதிக்கையில போய் கடிச்ச உடனே, துதிக்கை இழுத்து அடிச்ச உடனே யானையும் உயிர் விட்டது, அதே சமயத்துல துதிக்கையில இருந்த சிலந்தியும் உயிர் விட்டது. சிலந்தி என்ன பண்ணுச்சு, சிலந்தி என்ன பண்ணுச்சு, திரும்ப பிறந்துச்சு. என்னவா பிறந்துச்சு, கோச்சங்க சோழனா பிறந்து கிட்டத்தட்ட பல சிவாலயங்கள்ல அது மாடக்கோயில்னு சொல்லுவாங்க. யானை நுழைய முடியாத கோயில் மாடக்கோயில். அந்த மாடக்கோயில கட்டி எழுப்புனாரு கோச்சங்க சோழன். யானை ஏன் பிறக்கல, யானையும் செத்துச்சுல, யானை பிறந்துச்சா? யானை சிவபூஜை பண்ணதுனால பிறக்கலைங்க. அருமை அருமை அருமை. ஐயா சிலந்தி கொலை பண்ணலான்ற எண்ணம் இருந்ததுனால மறுபடியும் பிறந்துச்சுங்கய்யா. யானை எதுவும் நினைக்கலைங்க. யானை அடிச்சது இல்லையா, யானை அடிச்சதுனாலதான் சிலந்தி செத்துச்சு. உள்ளுக்குள்ள துதிக்கையில போய் கடிச்சது. கடிச்ச உடனே யானை என்ன பண்ணுச்சு, பட்டார தூக்கி சத்துன்னு அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே தான் இறந்துச்சு. அப்ப யானைக்கும் தான் தன்னை கடிச்ச சிலந்திய போட்டு அடிச்சிருக்கு, அப்பதானே இறந்துருக்கு. அப்ப எப்படி இதை எடுத்துக்கிறது, சிலந்தி பூஜை பண்ணலையே அது. ஆமா, அதுதான் எப்படி எடுத்துக்கணும்னா, சிவ பூஜை பண்ணா என்ன கிடையாது, மறுபிறவி கிடையாது. யானை பண்ணது சிவ பூஜை, சிலந்தி பண்ணது சிவப்பணி. சிவப்பணின்னு என்ன அர்த்தம், சிவபெருமானுடைய அந்த மேல எதுவும் படாம அது வளைய மட்டும் கட்டுச்சு இல்ல. இங்க பாருங்க எல்லாரும், இந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, சிவபெருமான் மேல இலதலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பந்தல் போட்டுச்சு. அது எதுக்கு சமம், கோயில் கட்டுறதுக்கு சமம். கோயில் கட்டுற மாதிரி, சாமிக்கு பந்தல் போறது கோயில் கட்டுற மாதிரி, அது மாதிரி பண்ணுச்சு. ஆனா யானை என்ன பண்ணுச்சு, நீரும் மலரும் எடுத்துட்டு சிவலிங்க திருமேனியிலேயே வார்த்து பூஜை பண்ணுது. அப்போ சிவ பூஜை பண்ணா மறுபிறவி கிடையாது, சிவப்பணி செய்தா மறுபிறவி உண்டு, ராஜாவா பறப்போம். புரியுதுங்களா? சிவப்பணினா என்னன்னா, கோவிலுக்கு போய்
நாம என்ன பண்றோம்? மனோன்மணி அம்மா திருவடி வணங்குகின்றேன்னு சொல்லி மியூட் பண்ணிக்கலாம். இப்போ சிவ பூஜை பண்ணா பிறவி இல்லை. நல்லா கவனிக்கணும். சிவ பூஜை பண்ணா பிறவி இல்லை. சிவப்பணி செய்தா பிறவி உண்டு. என்ன பிறவி? அதுக்கு நல்பிறவி உண்டு, நற்பிறவி உண்டு. சிவன் கோவில் எழுப்புகின்ற நற்பிறவி உண்டு. ஆஹா, நான் சிவ பூஜை பண்றேனே, அப்ப எனக்கு பிறவி இல்லையா அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம் இல்ல? கவனிங்க, இங்கதான் டெஸ்ட். என்னை எல்லாரும் பார்த்தாதான் சொல்லுவேன். என்னை ஒரு நிமிஷம் கவனிச்சா சொல்றேன். டார்ச்சர் பண்ணாலும் இது முக்கியமான செய்தி இல்லை, அதனாலதான் உங்களுடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்றேன். ஒரு அட்டென்ஷன் டு மீ அப்படிங்கிற மாதிரி. சிவ பூஜைன்னா சிவலிங்க திருமேனியில மலரோ நீரோ போடுறது சிவ பூஜை இல்லை. அது குறியீடு தான். அது சிவ பூஜையினுடைய குறியீடு தான். நாம அறிவுல விளக்கம் அடைகிறோமா அப்படிங்கிறது தான் சிவ பூஜை. ராவணன் சிவ பூஜை பண்ணனா இல்லையா? அப்புறம் ஏன் அப்படி மாண்டான்? ராவணன் செய்தது நாம எல்லாரும் மலர் எடுத்துட்டு சாமி மேல போடுறோம்ல. அப்படி போடும்போது, சாமி எனக்கு நல்ல வேலை வேணும் சாமி, சாமி எனக்கு இந்திரன் பூஜை செய்தான். தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் நீங்கணுன்றதுக்காக பூஜை செய்தான். இது மாதிரி செய்யறது சிவ பூஜை அல்ல. அப்ப சிவ பூஜைனா என்ன? அதானே கேட்கணும். சிவ பூஜைனா என்ன? அட படுபாவி, இவ்வளவு நாளா நாங்க சிவலிங்க திருமேனிக்கு 2 பூவையும் மலரையும் போட்டுட்டு சிவபூஜை முடிஞ்சிருச்சுன்னு நாங்க உட்கார்ந்து இருந்தோமே. இப்போ சிவபூஜைனா அப்படி இல்லைன்றையே, அது உபச்சார சிவபூஜை தான். உண்மை சிவபூஜை என்பது என்ன அப்படின்னா, என்ன கவனிங்க எல்லாரும். உண்மை சிவபூஜை என்பது என்னன்னா, அறிவால் அறிந்து உன் இருதால் பணிந்து, அதுதான் சிவபூஜை. சிவபூஜை அது அறிவால் அறிந்து உன் இருதாள் பணிந்து. அறிவால் அறிந்து என்ன பாட்டு? என்ன சாமி? முருகன் பாட்டு ஒண்ணு வருங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காமன்றதை விட இது என்ன பாட்டு? வீரல் மாற நைந்து திருப்புகள். அதுல அறிவால் அறிந்து உன் இருதாள் பணிந்து அப்படின்ற வார்த்தை, அதுதான் சிவபூஜை. அறிவால அறியணும், அதுக்கு பேருதான் சிவபூசை. இருதாள் பணியணும், அதுக்கு பேருதான் சிவபூசை. அறிவால் அறிவது அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவால் அறிவது அப்படின்னா, இந்த அறிவு கொண்டு அறியப்பட வேண்டிய, பெறப்பட வேண்டிய ஒரு பொருள், இந்த அறிவு கொண்டு அறியப்பட வேண்டிய, பெறப்பட வேண்டிய ஒரு பொருள் சிவம்தான். சிவத்தை தாண்டி வேற எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு பேருதான் அறிவால் அறிந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சிவ பூஜையில எனக்கு வீடு வேணும்னு நான் சாமி கிட்ட வேண்டேன். எனக்கு நல்ல வாகனம் வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டேன். தப்பு இல்லை, சிவபெருமான் கொடுக்கத்தான் செய்வார். சிவபெருமான் கொடுக்கத்தான் செய்வார், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது தப்பே கிடையாது, அதுல எந்த பிழையும் இல்லை. ஆனா அது முழு சிவபூசை அல்ல. எது முழு சிவபூசை? என் அறிவு முழுக்க சிவம் மட்டும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். அப்போ அறிவால் அறிந்து உன் இருத்தாள் பணிந்துன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டோம்? சாமி எனக்கு வீடு கொடுன்னு கேக்குறப்போ எதை விட்டுட்டோம்? சிவபெருமான் விட்டோம்ல. சிவபெருமான் வந்தா என்ன வந்துரும்? வீடு வந்துருமா? எல்லாமே வந்துருமா? பொருள் வந்துருமா? நல்ல இன்பம் வந்துருமா? எல்லாமே வந்துரும்ன்ற நமக்கு அறிவு வளரல இல்ல. நமக்கு அவனை விட்டுட்டு வேற ஏதோ வாங்கிட்டா நமக்கு நல்லது நடந்துரும் நினைச்சு அவனை விட்டுட்டு மித்த பொருளை மட்டும் கேட்கிறோம்ல. கேட்கிறோமா இல்லையா? அப்ப அது எப்படி சிவபூசை ஆகும்? அது முழு சிவபூசை. அறிவால் அறியலன்னு அர்த்தம். இந்த அறிவுல முழு வழக்கம் கிடைச்சா என்ன நான் அடிக்கடி இந்த எடுத்துக்காட்டு சொல்லுவேன், பாத்துறீங்களா? மாமாவுக்கு ஒரு பொண்ணு. மாமா பெரிய தாசில்தாரு. அவருக்கு சொத்து இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இருக்கு.
எனக்கு சொத்து வேணும் நகை வேணும்னு கேட்கறது இப்ப இல்ல, அந்த பிள்ளைய மட்டும் கல்யாணம் முடிச்சு வந்துடலாம். அப்படித்தானே? எல்லாமே நமக்கு தானே. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் மாமாட்ட போய் மாமா எனக்கு ஒரு கார் கொடுங்களேன் அப்படின்னு முதல்ல போய் கேட்கறது. சரிப்பா கொடுத்துருவாரு. அப்புறம் மாமா அந்த இடத்த கொடுங்க மாமா கேட்டா கொடுத்துருவோம். அப்படி அதுக்கு பதிலா யோ உன் பொண்ணை குடியா அப்படின்னு சொல்லி பொண்ணை கட்டிட்டு வந்துட்டோம்னா எல்லாமே எழுதி கொடுத்துட போறாரு. அவ்வளவுதானே. அந்த அறிவு தான் நம்ம சாமிகிட்ட. சிவபெருமான் தான் வேணும்னு கேட்டுட்டா அவனுடைய உடைமை பொருள் தான் உலக இன்பமும் உயர்ந்த ஞான இன்பமும் ரெண்டுமே கிடைச்சிடும். அப்போ சிவபூசையில அந்த சிலந்தி யானை செய்தது சிவபூசை. என்ன வேணும்? யானையா இருக்கே, அது போய் சிவபூஜை பண்ணி என்ன பண்ண போகுது? நாமெல்லாம் நினைக்கிறோம்ல, சாமி மூக்கு நீளமா கொடுத்துட்ட, கால் சின்னதா கொடுத்துட்ட, கண்ணு பெருசா கொடுத்துட்ட, என்னைய கலர் கம்மியா படைச்சிட்ட, காசு இல்லாம ஆக்கிட்ட சொல்றோம். அப்படிலாம் இல்லாம யானை என்ன பண்ணுது? தன்னுடைய பிறவியை அக்செப்ட் பண்ணிக்குது. தன்னுடைய பிறவியை அக்செப்ட் பண்ணிட்டு யானைக்கு என்ன கிடைச்சிடும்? சிவபூஜை பண்ணா யானை வந்து வீடு வாசல் வாங்க போதா? ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ண போதா? இல்ல ரெண்டு ஒட்டியான வாங்கி கட்டிக்க போதா? இல்ல ஜிலேபி ஜாங்கிரின்னு சாப்பிட போதா? இல்ல ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டலாம் நினைக்க போதா? ஒரு கார் தான் ஓட்டலாமே நினைக்க போதா? இல்ல ஏதாவது மாலுக்கு இல்ல சில ஆல் இண்டியா டூருக்கு போலாம் நினைக்க போதா? எதுவும் கிடையாது. யானைக்கு இல்ல அதுக்கு சாப்பாடு இல்லையா? எங்க போனாலும் 4 கலையை உடைச்சு தின்னா சாப்பாடு வந்துருக்கும். சரியா? அப்போ யானைக்கு என்ன தேவை? எது தேவையும் இல்லை. யானைக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனா என்ன தேவைப்பட்டது? சிவன் மட்டும்தான் தேவைப்பட்டது. அதனால வழிபாடு செய்தது. அந்த மாதிரி வழிபாட்டுக்கு பேரு தான் என்னது? சிவபூஜை. சிவபூஜைனா நம்ம அறிவுல நிறைந்து இருக்கிறது யாருதான் இருக்கணும்? அறிவால் அறிந்து உன் இருதால் பணிந்து அவனுடைய திருவடி தவிர வேற பெரிய பொருள் இல்லைன்னு நினைச்சு செய்யக்கூடிய அந்த பூசனை தான் முழு சிவபூசை. அவங்களுக்கு தான் என்ன இருக்காது? பிறவி இருக்காது. அவங்களுக்கு தான் பிறவி இருக்காது. நாம பண்ற சிவபூஜை எல்லாம் உப்பு, புளி, காரம், லட்டு, ஜிலேபி, பூந்தி, வீடு, பேரன், பேத்தி, வைஃபு, இதுதானே. இத பூஜை தானே. இந்த பூஜையில முழு சிவபூசை இல்லை. ஏன்னா நான் ஒருத்தர் சொன்னாரா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு பெரிய ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கதவு வச்சிருந்தாங்களாம். கதவு வச்சுட்டு யானைக்கு போறதுக்கு ஒரு பெரிய கதவுல யானை போறதுக்கு ஒரு வழி விட்டாராம். ஒரு யானைக்கு சம்மா போற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டாராம். ரைட்டா? போட்டுட்டு போய் உட்காந்து திடீர்னு என்ன தோணுச்சான், ஐயோ பூனை வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஏமா போயிட்டு பக்கத்துல ஒரு பூனைக்காக ஒரு ஓட்டா போட்டாராம். இல்ல யானை போற பாதையில என்ன வந்துடும்? நாயும் வந்துடும், எலியும் வந்துடும். தனித்தனி வாசல் தேவையில்லை. அது போல சிவம் தான் வேணும்னு நம்ம கேட்டுட்டா அந்த வாசல் வழியா எல்லாமே வந்துரும்ன்ற எண்ணம் வராத வரைக்கும் நம்ம சிவபூசை முழு சிவபூசை அல்ல. அப்படி செய்கின்ற சிவபூசைக்கு என்ன கிடையாது? மறுபிறவி கிடையாது. இல்ல, அவங்களுக்கு தான் பிறவி இல்லை. மித்த மாதிரி எனக்கு டெய்லி நான் சிவபூசை. ராவணன் எதுக்கு சிவபூஜை பண்ணா? என்னை போன்ற பிறவி இல்லை, என்னை போன்ற பெரியாள் யாரும் இருக்கக்கூடாதுன்னா. சூரபத்மன் சிவபூஜை பண்ண தெரியும்ல? எப்படி சிவபூஜை பண்ணா தெரியுமா? கந்தபுராணம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கந்தபுராணம் படிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணா? ராவணன் பண்ண மாதிரியே தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் ஆகுதியா இட்டான்ல. ராவணன் செய்த போலயே சூரபத்மனும் என்ன பண்ணான்? கைய வெட்டி ஆகுதியா போட்டான். இந்த கையை வெட்டி ஆகுதியா போட்டான். காலை வெட்டி எது யாக வேள்வியில போட்டு கடைசியில அவனே என்ன பண்ணிட்டான்? யாக வேள்வியில குதிச்சுட்டான். அப்படி பண்ண சிவபூஜை. ஆனா என்ன ஆயிட்டான்? அறிவுல வேலை செய்யல. என்ன வரம் வேணும்னு கேட்டா என்ன சொல்லியிருந்திருக்கணும்? பெருமானே மறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், இறைவா உன்னை மறவாமை வேண்டும் தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்டாதான் நல்லது. அதை விட்டு என்ன சொல்லிட்டான்? 7 புவனங்களையும் எத்தனையோ இரண்ய கர்ப்பம் ஆட்சி செய்யணும்னு கேட்டான். சரின்ட்டாரு. அப்ப எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டா அப்படிலாம் இல்லப்பா, எல்லாம் அழிஞ்சுதான் ஆகணும். அப்ப எனக்கு வரம் கொடுத்த நீதான் வந்து
என்ன அழிக்கணும் அப்படின்ட்டான். இது ஒரு வரமா? இது சாபம் தானே. அப்ப இது சிவபூஜையா? இல்ல. இது சிவபூஜையா? இல்ல. அப்ப இது எப்படி நம்ம சிவபூஜை ஏத்துக்க முடியும்? அவர்களுக்கு பலன் உண்டு. ஆனா சிவம் தான் முழுமையான பொருள்னு நினைக்காத வரைக்கும் நம்ம அறிவுல விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். சிவன் தான் முழு பொருள். என்ன பெருமானே, நீதான் வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு, உன்னுடைய கலருக்கு அன்பு வேணும் சாமி அப்படின்னு வேண்டது தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்பட்ட பெருமானேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுகின்ற சிவபூசை தான் சிறந்த சிவபூசை. நாம கோயிலுக்கு நன்கொடை வழங்குறோம் இல்ல, கோயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குறோம். கோவிலுக்கு சாமிக்கு ஒரு வெள்ளியில ஒரு வில்வ மாலை போடுறோம், தங்கத்துல வில்வ மாலை போடுறோம், காசு மாலை போடுறோம், நம்ம சுவாமிக்கு கழுத்துல வந்து அங்கவஸ்திரம் சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணா அதெல்லாம் அது பேர் என்னது? சிவ பணிதான், சிவ பணி. சரியா? சிவபூசை என்பது சிவம் என்பது முழு பொருளாக நினைப்பதுதான் சிவபூசை, வேற ஒண்ணுமே கிடையாது. சிவன் தான் முழுசுப்பா, சிவன் தான் எனக்கு முழுசு அப்படின்னு நீங்க நினைச்சா போதும். நீங்க மலர் தேவையில்லை, நீர் தேவையில்லை, சிவலிங்க திருமேனி தேவையில்லை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சிவலிங்க திருமேனி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிவம்தான் முழு பொருள் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள விளைந்துட்டா முழு சிவபூசை நிகழ்ந்து விட்டது. அது நமக்கு எப்படி வெளிப்படும்? பார்க்கின்ற பொருள் எல்லாம் சிவமா வழிபாடு செய்யணும்ன்ற எண்ணம் ஏற்படும். அந்த பூசனை தான் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தியை தவிர, அதனாலதான் திருவானைக்காவல்ல யானை வீடு பேறு பெற்றது. யானை வீடு பேறு பெற்றதற்கான காரணம் யானை சிவபூசை செய்தது, சிழந்தி சிவப்பணி செய்தது. அதுவும் யானை செய்த சிவபூசை எப்படிப்பட்ட சிவபூசை? முழுமையான முழுமை யாரு வேற ஏதாவது சொல்லிடுவான்னு நினைச்சேன். முழு சிவபூசை அது, முழுமையான சிவபூசை. சிவம் ஒரு பொருளையே வேண்டி செய்கின்ற பூசனை தான் முழு சிவபூசை. எனக்கு வேற வேணும்னு நினைக்காம, ஏன்னா வேற நினைச்சாலே என்ன அர்த்தம்? சிவத்தை விட அந்த பொருள் பெருசுன்னு இந்த ஆன்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு, இந்த அறிவு. அப்ப அந்த எப்படிப்பட்ட அறிவு? குறையுடைய அறிவு தானே, குறையுடைய. அப்ப நிறையுடைய அறிவு. அப்போ கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். அடியா இருக்கு. இருபத்தி 7 மனைவி யாருக்கு? சந்திரனுக்கு. 27 மனைவியில 2 பிள்ளைகளை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டான். கார்த்திகை, ரோஹிணி. நான் ரோஹிணி நட்சத்திரம், அதனால நான் சந்திரனை பார்த்தேன்னா கொஞ்சம் நாங்க கோவில்ல நின்று வழிபாடு செய்யறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு சந்திரனோட கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனால ஒரு மாதிரி. அப்போ கார்த்திகைக்கும் ரோஹிணிக்கும் கொஞ்சம் அதிகமான அன்பு கொடுத்து மித்த யாரையுமே கண்டுக்கல. பிள்ளைங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட், எப்பா இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியப்பா, 2 பேரை தான் பாக்குறாங்களா, ஏற எடுத்து கூட பார்க்க முடியல. பாக்குறாரு அவங்க அப்பாவுக்கு. பொம்பளை பிள்ளைங்க அழுது அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பொம்பளை பிள்ளைங்க கண்ணீர் விட்டா அப்பாவுக்கு வரும் பாருங்க கோபம். என்ன பண்ணிட்டாரு? உன் அழகுனால தானே நீ ரொம்ப இது பண்ற, உன் அழகு ஒளியில தானே பண்ற, தேய்ந்து தேய்ந்து அழிந்து போக கடவான்னு சாபம் விட்டாச்சு. விட்ட உடனே என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளும் ஒரு கலைனா கூத்து, கீத்துன்னு சொல்லுவோம்ல, ஒரு கீத்து. மாங்காய் கீத்து போடுவோம்ல, மாங்காய் கீத்து போட்டா அது ஒரு கலைன்னு சொல்லுவோம். மாங்காய் இப்போ நீங்க வெள்ளரிக்காவை ஸ்லைஸ் பண்றீங்க, அது பேர் என்னது? கலைனா பிரிவு, தெரியும் இல்லையா? பிரிவு. இளங்கலை, முதுகலை சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் செக்ஷன் சொல்லுவோம்ல, ஏ செக்ஷன், பி செக்ஷன் மாதிரி. செக்ஷன்னா பகுதி அல்லது பிரிவு. அது மாதிரி ஒரு கலையா தேஞ்சுக்கிட்டு வர்றான். யாரு? சந்திரன் தேஞ்சிட்டு வர்றான். தேஞ்சிட்டு வந்தவன் என்ன பண்ணிட்டான்? தினமும் போய் ஒவ்வொருத்தவங்க காலிலையா விழுகுறான். சாமி எப்படியாச்சும் சாப விமோச்சனம் கொடுங்க சாமி. தக்ஷனா தயவு செய்து வந்துடாத, நீ எங்க வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சா எனக்கும் சேர்த்து சாபம் போட்டுருவான். அவன் சாபத்தை முறியடிக்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லைன்னு எல்லாரும் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
பிரம்மாவுடைய பையன் தான் யாரு? பிரகஸ்பதி. சின்ன பிரகஸ்பதினு அவனுக்கு பேரு. யாருக்கு? சிறிய பிரம்மன்னு பேரு. யாருக்கு? தக்ஷனுக்கு. அதனால பிரம்மா கிட்ட போய் கேட்டா, என் புள்ள போட்ட சாபத்தை நான் எடுக்க முடியாது, போயிரு. அதுக்கப்புறம் திருமால்கிட்ட போயிரு அப்படின்னு எல்லாம். இப்ப என்ன ஆயிடுச்சு? நாள் டிலே பண்ணிட்டே இருக்கான்ல, என்ன ஆயிடுச்சு? 16 கலை தான் மொத்தமே. 16 கலை தான் நட்சத்திரத்துக்கு மன்னிக்கிறோம் சந்திரனுக்கு. 16 நாள் வேஸ்ட் பண்ணிட்டான், 15 நாள் வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னும் எல்லாத்தையும் கேட்டாச்சு. இப்போ ஒரு கலை தான் இருக்கு. இன்னும் ஒரு கலையும் கரைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மொத்தம் சோழி முடிஞ்சுன்னு வாங்கல, அது மாதிரி மொத்தமும் 0 ஆயிடும். அப்படி ஆகிறப்ப என்ன பண்ணிட்டான்? யாரோ ஒரு புண்ணியம் என்ன சொல்லிட்டாரு, திருமால் சொன்னாரு, இங்க பாருப்ப, யாருடைய சாபமும் பெறாத ஒருவன், சபிக்காத ஒருவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் ஒருத்தன் தான். அவன் இவனுக்கு பயப்பட மாட்டான். யாரு? தக்ஷனுக்கு பயப்பட மாட்டான். நீ அங்க போடும். விறுவிறுன்னு போனா காலில் விழுந்தா, சுவாமி சரணாகதி, அபயம் அபயம் அபயம், சிவாய நம என்போர்க்கு ஒரு நாளும் அம்மா ஜானகி அம்மா வந்துட்டாங்க சாமி, வந்துட்டாங்க. அபாயம் இல்லை சாமி. நான் கண்கள்லாம் தேடிக்கிட்டே இருக்கு. அது என்னது இந்த படம்? அந்த அபூர்வராங்கல் படத்துல தேடுகின்றார் அப்படின்ற போது அந்த கேமரா எல்லா பக்கம் கொண்டு போற மாதிரி கண்ணெல்லாம் தேடிட்டு இருந்துச்சுன்னா ஜானகியவா காணவே இவ்வளவு நேரம் காணவே யோசிச்சிருந்தேன். அவன் வந்துட்டேன். மகிழ்ச்சி அம்மா குரல் கேட்டது அவ்வளவு மகிழ்ச்சி. அப்போ சிவாய நம்ம என்போருக்கு அபாயம் இல்லை, காலில் விழுந்த உடனே சுவாமி எடுத்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு கீற்று மதி இருக்கு இல்லையா, அந்த ஒரு கீற்று மதியை தலையில வச்சுட்டாரு. தலையில வச்சோன்னு என்ன ஆகுது? அது பெருகி முழுமதியாக மாறியது. என்ன சொல்ல வருது இந்த கதை நமக்கு அப்படின்னா, நாம் எல்லாரும் தப்பு பண்றது இயல்புதான். ஆனா நாம எல்லாரும் எதுதான் உபாயமா நினைப்போம்? மத்தவங்க தான் நமக்கு அருள் கொடுப்பாங்க. ஐயோ காசு வேணுமா, யார்கிட்ட போனோம்? மகாலட்சுமி கிட்ட போனோம். படிப்பு வேணுமா, சரஸ்வதி கிட்ட போனோம். அப்புறம் இன்னும் நிறைய காசு வேணுமா, சாய்பாபாட்ட போனோம். இன்னும் நிறைய காசு வேணுமா, ராகவேந்திர சாமியிடம். இப்படி எங்கேயோ போறோமா இல்லையா? எங்கேயோ போறோம். ஆனா கடைசியிலதான் தெரியும் யாரு இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, சிவபெருமான் தான் பண்ணுவான்ற அந்த நிலை வந்த உடனே மதினா அறிவுன்னு அர்த்தம் இல்ல. எல்லாரும் கவனிங்க, மதினா அறிவுன்னு அர்த்தம். மதி குறைந்து கொண்டே வந்தது எப்போ? மத்தவங்க தான் பெருசுன்னு நினைக்கிறப்போ. சிவபெருமான் தான் பெருசுன்னு நினைச்ச உடனே மதி முழுமதி ஆனது. இதுதான் அறிவால் அறிந்து உன்னிருத்தாள் பணிந்து அப்படின்னு சொல்லுகின்ற சிவபூசை. அப்போ இப்ப சிவபெருமானுடைய பித்தா பிறை சூடி அப்படின்னு வார்த்தை வரப்போ என்ன ஞாபகம் வரணும்? சிவபெருமான் ஒருவனை தவிர இந்த அறிவுக்கு வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். பிறை சூடி ஓடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி. அந்த மதிசூடி அப்படிங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் அவன் நம்முடைய மதிக்கு முழுமதியாக இருக்கணும்னா அவன் ஒருவனை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற நினைப்பு தான். நினைக்க முடியுமா இப்ப உங்களால? முடியுதா? சாமி சத்தியமா இப்ப நான் நினைக்கிறேங்க, சிவபெருமான் ஒருவன் தான் எனக்கு பெஸ்ட், அதை தவிர வேற யாரும் எனக்கு தேவையில்லை நினைக்கிறேன். நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ என் பிள்ளைய விடுறது எப்படி, என் வீட்டுக்காரம்மா எப்படி விடுறது, அவங்க எல்லாம் எப்படி விடுறது, எப்படி போறது, எங்க அடியார்கள் எப்படி விடுறது, ஏதோ ஒரு இக்கு இருக்குல்ல. அப்போ என்னைக்கு அந்த நினைப்பு வருதோ அப்பதான் நம்மளுக்கு என்ன வருது? முழுச்சிவ பூசை வருகின்றது. அந்த முழுச்சிவ பூசை பெறுவதுதான் என்னது? அறிவால் அறிந்து உன் இருத்தாள் பணிந்து என்று சொல்லுகின்ற சிவபூசனையே, வேற எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அந்த சிவபூசை பண்ணாதான் மறுபிறவி இல்லை. நீங்க கேட்டிருக்கலாம், இந்த சிலந்தி பண்ணது எப்படி நீங்க சிவபூஜை இல்லைன்னு கேட்கலாம், சொல்லிக்கலாம்ல. சிவபூஜை அதுவும் மேல பந்தல் தானே போட்டுச்சு இல்ல, பந்தல் தானே போட்டுச்சு, அதையும் நீங்க சிவபூஜை எடுத்துக்கலாம்ல, அதையே சிவப்பணியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திருவெரும்பூர் கேள்விப்பட்டீங்களா? திருஎரும்பூர். அந்த எறும்புகள் செய்தது என்ன? சிவபூசை. எறும்புகள் செய்தது என்னது? சிவ பூசை. அந்த சிவலிங்க திருமணியில ஊறிட்டே இருந்துச்சு, தெரியும்ல. இன்னும் போனீங்கன்னா திருவெரும்பூர் பாத்தீங்கன்னா சுத்தி திரு ஈங்கோய் மலை,
என்ன பண்ணுச்சு? ஈக்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? அவன் மேல ஒட்டி உறவாடுறதுதான் பூஜை, வேற ஒண்ணும் கிடையாது. லிங்க திருமேனியில படாம நீங்க மேலேயே சந்தாரிச்சீங்கன்னா சிவ பூஜை ஆகாது. திருமேனி தழுவணும் இல்ல, திருமேனி தழுவுவதுதான் என்னது? சிவலிங்க திருமேனி தழுவுவது என்னது? இந்த ஆளும் இந்த ஐயாவும் வீட்டுக்காரமா வீட்டுக்காரரு ரெண்டு பேரும் எந்த பேரும் டச்சே கிடையாது. எப்படி அவங்க தம்பதி சம்பதி எடுத்துக்க முடியும்? புரியுதுங்களா? அப்ப அது போல ஆன்மாவும் சிவலிங்க திருமேனி அறிவு தான். ஆன்மாவும் அறிவும் தழுவிக் கொள்வதுதான் என்னது? சிவ பூஜையே. அப்போ அது பண்ணல, அது என்ன பண்ணு? தூரமாவே நிக்குது. இது சிவலிங்க சிவலிங்க திருமேனி ஒன்னும் பண்ண வேணாம். நீ சாமி மேலேயே என்ன பண்ணிருக்கலாம்? ஊறிட்டே இருந்திருக்கலாம். அதுதான் சிவபூசை. சாமி மேல நீ மேல கட்டுறதுக்கு பதிலா லிங்க திருமேனில அப்படி என்ன பண்ணிருக்கலாம்? ஊறிட்டே இருந்திருக்கலாம். அதுதான் சிவபூசை. ஈ அப்படிதான் பண்ணுச்சு ஈங்கோய் மலையில, எறும்பு அப்படிதான் பண்ணுச்சு திருவெரும்பூர்ல. புரியுதுங்களா? அது மேலேயே அது மாதிரி மேலாப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. சிவபெருமான தழுவாம மேலாப்படி லிங்க திருமேனில பிடிச்சு கட்டி பிடிக்கிறதுக்கு பேர் இல்ல. அது பேரு அந்த தழுவலை நான் சொல்லல. நீங்க லிங்க திருமேனி கட்டி பிடிக்கிறது தழுவல் அல்ல. ஆன்மாவில அறிவு விளக்கம் பெறுவதுதான் லிங்க திருமேனியோடைய தழுவலே, ஆலிங்கனமே. அதுதான் ஆலிங்கனம். புரிதுங்களா? அப்போ எது சிவபூசை? சிவம் ஒரு பொருள் தான், எல்லா பொருளையும் தரவல்லது என்ற நினைப்பு முழுவதுமாக நிறைந்திருப்பதுதான் சிவபூஜையே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா சாமி? அந்த நிலைக்கு நம்ம வரணும். அருமை. அந்த நிலைக்கு நாம வரணும். வரதுக்கு முயற்சி பண்ணும். இப்ப அடியனுக்கும் அது வந்துருச்சானா இல்ல ஒரு எது டக்குன்னு யோசிச்சு பார்த்தோம்னா வேற எதையோ ஒரு பொருளை தேடுது. இந்த மனசு ஏதோ ஒரு பொருளை தேடுது. சிவன் தான் முழிச்சுன்னு சொன்னா கூட, தெரிஞ்சா கூட சொல்லுதே தவிர உணர மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த நிலைக்கு நாம வரணும்ன்ற நினைப்ப ஒவ்வொரு சிவபூசையிலும் கொடுத்துட்டே இருக்கணும். பற்றும் கடமைகளும் அது செய்ய விட மாட்டேங்குதுங்க. பிடிக்க விட உலகப்பற்றும் கடமையும் நாம செய்யணும். அது எல்லாம் சிவத்தாலதான் நடக்குதுன்ற நினைப்ப வச்சுக்கணும்ன்றதுக்காகத்தானே இருக்கும். உலகப்பற்று தந்ததும் சிவபெருமான் தான், அந்த கடமைகளை செய்ய சொன்னதும் சிவபெருமான் தான். அப்படிங்கிற நினைப்பு தானே முழுத்தையும் சிவமா நினைக்க தோணுது. முழுத்தையும் சிவமா அது அந்த எனக்கு சிவம் ஒண்ணுதாங்க பெருசு, மற்றது பெருசு இல்லை. எங்க அப்பன் பாத்துக்குவான்ற நம்பிக்கையில இல்ல. எங்க அப்பா என் பிள்ளைய பாத்துக்குவான், எங்க அப்பா எங்க அம்மாவை பாத்துக்குவான், எங்க அப்பா இது எல்லாத்தையும் பாத்துக்குவான் நம்பிக்கை இல்லாம நான் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்ற நினைப்பு தானே மேலோங்குது. அப்போ அந்த அகங்காரம் தானே நம்ம என்ன பண்ணுது? முழுச்சிவப்பூசை. அப்ப அந்த முழுச்சிவப்பூசை நம்ம செய்யணும். சரி, அப்போ இதுதான் நாம சிவபூசை, முழு சிவபூசைக்கான பொருள். போன அமர்வுல பார்த்தோம். விரிகடல் உலகினில் விளைவே போற்றி. என்ன பொருள் சொல்லிட்டுதான் போனோம். ஏன்னா அது சொல்லாம போயிட்டு மறந்துடுவீங்க நீங்க. என்ன அதுக்கு பொருள்? விரிகடல் உலகினில் விளைவே போற்றி என்ன பொருள்? ஆன்ம விளக்கம் தெளிவுங்க. ஆன்ம விளக்கம் பெறுவது தருவே இந்த உலகத்தை விரித்து வைத்திருக்கிறார் பெருமான். அறத்தில் நின்று அனுபவித்து அனுபவத்தை விட வேண்டும். அப்பதான் சிவன். அவ்வளவுதான். அறத்தில் நின்று அனுபவம் செய்து அனுபவத்தினாலே நாம் நீங்கிக் கொள்வது. அப்ப அறத்தில் நின்று அனுபவம் செய்து அனுபவத்தினாலே நீங்கிக் கொள்வது நிலைமைக்கு வந்துட்டோம்னா என்னது? நமக்கு அந்த அறத்தில் நிக்கிறப்போ வலி கிடைக்கும்ல. நமக்கு ஏற்படுகின்ற வலிக்கெல்லாம் என்னது? எது கவசம்? நமச்சிவாயம். திருநீற்று கவசம், அடியார்கள் கவசம். அருமை. நமச்சிவாய மந்திரம் தான் கவசம். ஆமா. இல்ல மறந்தாச்சு. திருநீற்று கவசம் அடியார்கள் கவசம்ங்கய்யா. திருநீற்று கவசம் அடியார்கள் கவசம்ங்கய்யா. அருமை. திருநீற்று கவசம் அடியார்கள் கவசம் தான் நம்மளுடைய கவசமே. மாத்திக்க கூடாது. சரியா? திருநீற்று கவசமும் அடியார்கள் கவசமும் தான் நமக்கு கவசம். அப்படி கவசத்தோடு நாம செஞ்சா, அறத்துல நின்னா அடி அடிச்சாலும் யாருக்கு வலிக்காது? ஆன்மாவுக்கு
வலிக்காது, கவசம் காக்கும். தப்பு பண்ணா வலிக்குங்க ஐயா. தண்டிக்கும். இல்ல 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 பைரவர் காலபைரவர் வந்து தண்டிப்பாருங்க ஐயா. ஆமா, கால பைரவர். வைரவர் சூலம் கண்டிக்கும். எது தெரிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ அடியார் கவசமும் திருநீற்று கவசமும் அணிந்த பிறகு தவறு செய்தால் மாட்டிக்கும். அடியார் கவசமும் திருநீற்று கவசமும் அணிந்த பிறகு காலன் ஒருபோதும் அணுகுவதில்லை நம்மள. காலன் நம்முடைய ஆன்மாவை கவர வரமாட்டான். வந்தா அடியவர் கணங்கள். தவறு செஞ்சிருந்தா கால வைரவர். வைரவர் தான் சொல்லணும். வா ஈரா வா வைரவர் சொல்றது கூடாது. வைரவர் அப்படின்னு சொல்வது நம்ம தமிழ்ல வைரவர் தான். சமஸ்கிருதத்துல பைரவர். வைரவர் வா ஈராவர் வைரவர் அப்படி. அப்போ இந்த கால வைரவர் தான் நமக்கு குருநாதனாக நின்று நம்முடைய ஆன்மாவை சூலத்துல பல காலம் வைத்து குத்தி என்ன பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? உயிர் பலிக்கு சமமானது எது? வைரவர் கரெக்ட். உயிர் பலிக்கு சமமானது எது? எலுமிச்சங்கனி தெரியும் இல்லையா? நம்மெல்லாம் உயிர் பலி சொல்லுவாங்க இல்லையா? எலுமிச்சங்கனி இருக்குல்ல, எலுமிச்சங்கனியா இருக்கட்டும், பெரிய பூசணிக்கனி, பூசணிக்காய், பூசணிக்கனி, இதெல்லாம் உயிர் பலிக்கு சமமானது. அதனாலதான் என்ன பண்றது, கோயில போய் வைரவர் சூலத்துல போய் என்ன பண்றது, சுவாமி என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, அதனால என்னை இந்த எலுமிச்சங்கனியா நினைச்சு நான் செய்த ஏதாவது வினை செய்திருந்தாலும் எனக்கு பதிலா இந்த வழியை யார் வாங்கிக்கிடுவா? எனக்கு பதிலா யார் வாங்கிக்கிடுவா? நீ வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க ஐயா. பழம் பழம் கனி, எலுமிச்சங்கனி, வைரவர் சூலத்துல நம்ம நம்ம அந்த கனியை சொருகுவோம். பாத்திருக்கீங்களா? வைரவர் அந்த அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி பூசையில போய் எல்லாரும் போய் வேலுக்குமே சொருவிதாங்க வைக்கிறாங்க. வேலுக்கும் சொருவிதான் வைக்கிறாங்க. வேலுக்கும் சொருகிறாங்க. பட் வைரவருக்கு சொருகின்றார். அந்த வைரவ சூலத்திற்கு அது அது பலனாக சொல்லப்படும். சரி, அப்போ நல்லா கவனிக்கணும். எல்லாரும் வந்து நீங்க எல்லாரும் எப்படி கவனிக்கிறீங்கன்னா ஜெனரலைஸ்டா கவனிச்சுட்டு போறீங்க. ஜெனரலைஸ்டா அந்த ஜெனரலைஸ்டு கவனம் வந்து நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா கவனிக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். அப்போ விரிகடல் உலகினில் விளைவே போற்றினா இறைவன் உலகத்தை விரிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் நாம அனுபவம் செய்வதற்காக. அனுபவம் செய்தால்தான் அனுபவத்திலிருந்து நீங்க முடியும். அப்படி அனுபவத்திலிருந்து நீங்கும் போது, அனுபவம் செய்யும் போது அறத்துல நின்றுதான் அனுபவம் செய்யணும். ஆனா அறத்துல நின்று அனுபவம் செஞ்சா அடிக்கும் போது வலிக்கும். வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம கவசம் நடணும். அது திருநீற்று கவசமும் அடியார் கவசமும். அப்படி கவசம் விட்டுட்டோம்னா நமக்கு வலிக்காது. ஆனா தப்பி தவறி தெரிஞ்சே தப்பு பண்ணா கால வைரவருடைய சூலம் நம்மை தண்டிக்கணும் அப்படிங்கிறத போன அமர்வுல பார்த்தோம். அதுதான் விரிகடல் உலகினில் விளைவே போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? சரியா சொல்லுங்க பாருங்க யாராச்சும். சிவபூஜை பத்தி சிவபூஜை செய்யறதுதான். ஆக ஆக சாந்தாமணி அம்மா, பிரேமம்மா, தேவி அம்மா அருமையா ஆன்மாவின் அறிவில் விளக்கம் பெறுவது. இல்ல கரெக்ட், இதுதான் கரெக்ட். முழு சிவபூசை பற்றி பார்த்தோம். முழு சிவபூசை என்பது சிவபெருமான் ஒற்றை பொருள் தான், எல்லாவற்றிலும் உயர்ந்த பொருள் என்ற நினைப்போடு இருப்பதுதான் சிவபூசை. உட்காந்து மந்திரம் போட தேவையில்லை, நான் மாலை போட தேவையில்லை, சிவலிங்க திருமேனியை உட்காந்து சுத்தி வர தேவையில்லை. ஆனா சிவபெருமான் தான் என்னுடைய முழு முதற் பொருள், அவனை தவிர மற்றொரு பொருள் யான் வேண்டேன் அப்படிங்கிற நினைப்பு வராம நாம எத்தனை முறை சுற்றி வந்தாலும் அது முழு சிவபூசை ஆகாது. புரியுதுங்களா? ஆனா சிவபெருமான் தான் முழு பொருள் நினைச்சிட்டு நீங்க வெறுமனையே உட்கார்ந்து இருந்தாலும் உங்க ஆன்மா விடுகின்ற ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் சிவபெருமானுக்கு ஒரு மலர் விழும். அந்த நினப்பு தான் சிவபூசை. அந்த நினப்பை வர வச்சுக்கணும். அந்த நினப்பை வர வைக்கிறதுக்காக
நாம செய்கின்ற சில எய்ட்ஸ், சில விதமான ஒரு உபகரணங்கள் தான் சிவலிங்க திருமேனி, திருக்கோயில் வழிபாடு, அதுக்கப்புறம் நம்ம கோவில்ல செய்கின்ற சரிய கிரியை யோகம் என்ற பூசணைகள், அடியார் திருவடி வணக்கங்கள், அடியார்களோடு கூட்டுறவு கொள்ளுதல், இப்படி என்று சொல்லுகின்ற பலவிதமான இந்த செயல்கள் அனைத்தும் இந்த விட்டமினை பெறுவதற்காகத்தான். இந்த விட்டமின் பெறாம நாம மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறத அடியார்கள் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி திருவானைக்காவலை நினைச்சுக்கணும். திருவானைக்காவலை நினைச்சுக்கணும். சிவபூசை என்றால் என்னது? அறிவால் அறிந்து புன் இருதால் பணிந்து அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. அருமையில் எளிய அழகே போற்றி. அருமைன்னு என்ன அர்த்தம்? அருமை ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, நல்லா இருக்குதுன்னு அர்த்தங்க ஐயா. சிறப்பு. அருமை. எது அருமை அப்படின்னா நிறைய தூரம் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய அமர்வுலயே சொல்லியிருக்கோம். நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்மளை விட்டு நீங்கினா அதுக்கு பேர் என்னது? அருமைன்னு அர்த்தம். வேண்டிய பொருள் நம்மளை விட்டு நீங்கினா அது அருமை. தாய் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தாய் இல்ல, அப்பதான் என்ன தெரியும்? தாயோட அருமை தெரியுங்க ஐயா. அருமை என்பது என்னன்னா, நமக்கு சொந்தமான பொருள் நம்ம கிட்ட இல்லாம இருந்தா, தூரமா இருந்தா, எட்டா கனியா இருந்தா அது பேரு அருமைன்னு அர்த்தம். அப்போ அப்படித்தான் நமக்கு சொந்தமான பொருள் எது? நமக்கு சொந்தமான ஒரே ஒரு பொருள் தான். நமக்கு சொந்தமான பொருள் ஒண்ணுதான். எதுதான்? ஆக இந்த வார்த்தையை கேட்கறப்பவே குழுக்குழுன்னு இருக்கு. நமக்கு சொந்தமான பொருள் எதுன்னு கேட்ட உடனே நமக்கு சொந்தமான பொருள் சிவன் தாங்க. ஏன்? கூட்டுக்காரர் இல்லையா? பக்கத்துல இருந்தாருன்னா கொமட்டிலே குத்த போறாரு. ஏம்மா உனக்கு கூடவே உட்காந்துருங்க, நான் உனக்கு சொந்தம் இல்ல, சிவபெருமானுக்கு சொந்தமா இல்ல. யோ நான் பேசுறேன், இந்த பிறவிக்கு தான் நீ எங்க வீட்டுக்காரர், போன பிறவி எனக்கு கூட இருந்த நீ, அப்போ எங்க அப்பன் தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி பிறவியில நாயா பிறந்தனோ, பேயா பிறந்தனோ, புழுவா பிறந்தனோ, அப்பயும் நீ கூட வந்தியா, அப்பயும் எங்க அப்பன் தான் இருந்தோம். எங்க அப்பன் எல்லா காலத்துல இருக்க போறான். இந்த ஒரு பிறவிக்கு தான் வந்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி போங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அது மாதிரி அருமை என்பது நமக்கு சொந்தமான பொருள் எது? சிவம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? ஏதோ நம்மளை விட்டு ரொம்ப அந்நியமா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? இப்ப நினைச்சோடனே நமக்குள்ள கைக்கு அகப்படுதான் என்ன, மனசுக்கு அகப்படுதான் என்ன, கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது அருமை. அப்போ கிடைத்தற்கரிய பொருள் என்னன்னு சொல்லுவோம்? அருமைன்னு சொல்லுவோம். கிடைத்தற்கரிய பொருள் அருமை. கவனிங்க, வீட்டுக்காரம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியும்? வீட்டுக்காரம்மாவோட அருமை தெரியுங்க ஐயா. அருமை தெரியும். ஆமாவா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரம்மா ஊருக்கு போயிடுச்சு, எனக்கு அப்பதான் அருமை தெரியும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் என்னை விட்டு தூரமா போனா அது எனக்கு அருமை இல்லை. புரியுதுங்களா? எனக்கு சம்பந்தமான பொருள் என்னை விட்டு தூரமா இருந்தா மட்டும்தான் அருமை. அது போல எனக்கு சம்பந்தமான ஒரே ஒரு பொருள் சிவம் தான். சிவம் என்பது கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுவதுதான் அருமைன்னு அர்த்தம். இந்த ஒரு செய்தி என் கூட நான் முடிக்க போறேன். நான் கொஞ்சம் வேகமாவே முடிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு 10-15 நிமிஷம் முடிச்சிருவேன். 10 நிமிஷம் தான். வீட்டுக்காரருக்கும் சிவனு இதுதானுங்க ஐயா, அவருக்கும் அந்த வரம் தானுங்க ஐயா. அவங்க எப்படி என்னைய மட்டும் கவனிக்கலன்னு சொல்ல முடியும்? அவருக்குமே சிவனுடைய அருமை. வீட்டுக்காரருக்கும் அவர் தான் அருமை. ஆனா வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு அவர் அருமை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். சும்மா ஒரு பேருக்காக சொல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் என்னை பாத்துக்கலாம். அருமையில் எளிய அழகுக்கு இப்பதான் விளக்கம் வரப்போகுது. அடியார்கள் கொஞ்சம் என்னை பார்க்கலாம், என் கூட கொஞ்சம் டைம் பண்ணலாம். அடியார்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் ஆன் பண்ணலாம் எல்லாரும். அப்ப சிவபெருமான் அருமையாக இருக்கின்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட. அது அரும்பெரும் அருள் பெரு, அது வேற. அரும்பெரும்ன்றது அருமையான பெருமையான அர்த்தம்.
அரும்பெரும். இன்னொன்னு அது என்னது, வள்ளலார் வார்த்தை என்னது, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரும்பெரும்க்கு வேற, அரும்பெரும் வேற, அருட்பெரும் வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். அரும்பெரும்னா அருமையான பெருமையான, அது அரும்பெரும். அருட்பெருஞ்சோதிங்கய்யா. அருட்பெரும்னா அருள், அருள் வேற அருமை வேற. புரியுதுங்களா? அரும்பெரும் வேற அருட்பெரும் வேற. அருளோடு பெரும் அது அருட்பெரும். அருமையான பெருமையான அது வேறு. அருமை என்பது என்னன்னா, எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு கைவசம் கிடைக்காம இருந்தா அது அருமைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருந்தேன். ஒரு நிமிஷம் என் கூட இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. என் கூட இருங்க எல்லாரும். ரொம்ப அருமையான ஒரு 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 விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு காலமா சிவபெருமான் நமக்கு எப்படி இருந்தான், எல்லா பிறவிக்கு எப்படி இருந்தான்னா அருமையாக இருந்தான். அருமையாக இருந்தான்னா என் கைக்கு ஆப்பிடல, என் கைக்கு ஆப்பிடல, அவன் அருமையா இருந்தான். ஆனா இப்ப எப்படி இருக்கான், இந்த பிறவியில அவன் வர்றது காத்திருக்கான். எளியவனாக வர காத்திருக்கான். எளியவனா வந்தா கூட பரவாயில்ல, அதுல எப்படி சொல்லலாம், அழகாக வர்றான் பெருமான், அழகாக வர்றான். அழகுனா எப்ப அழகா இருக்கும்? எது சாமி அழகு? அழகுனா எது? அழகுனா என்ன? குற்றமில்லாதது அழகுங்கய்யா. அழைச்சலையுமா அப்படியே அம்மாவுக்கு ஒரு திருஷ்டி அப்படியே எடுத்துடலாம். குற்றம் இல்லாதது அழகு. எது குற்றம் இல்லாதது? சிவபெருமான் தான் குற்றம் இல்லாதவருங்க. அறம் வழியா எது போகுதோ அது குற்றம் இல்லாததுங்க. சரி, நல்லா கவனிங்க. குற்றம் இல்லாததுதான் கரெக்ட். குற்றம் இல்லாததுதான் அழகு. குற்றம் இல்லாததுன்னு என்ன அர்த்தம்? இருக்க வேண்டியது இருக்கிற இடத்துல இருந்தா தான் குற்றம் இல்லாது. அப்படிதாங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க நடந்து வர்றாங்க. கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, மொழி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா காது இந்த இடத்துல இருக்கு, கண்ணு இந்த இடத்துல இருக்கு, வாயு இந்த இடத்துல இருக்கு, மூக்கு இந்த இடத்துல இருக்கு. அது அழகா? குற்றம். எது இருக்க வேண்டியதோ அது தன்னுடைய இடத்துல இருந்தா அதுக்கு பேர் என்னது? குற்றம் இல்லாததுன்னு அர்த்தம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது பேர் குற்றம் இல்லாதது. புரியுதுங்களா? நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம ஆன்மால என்ன இருக்கணும்? அறிவுதான் இருக்கணும். அறிவு தவிர வேற எது இருந்தாலும் என்னதான்? குற்றம் தான். அறிவுனா சிவபெருமான் தான். அப்போ சிவபெருமான் எப்படி இருக்கான்னா, நமக்கு இருக்க வேண்டிய சில இடத்துல இருக்கான் இல்லையா, அதுக்கு பேரு அழகுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அழகுன்னு என்ன அர்த்தம்? கண்ணு இருக்க வேண்டியதுல கண்ணு இருக்கணும். சப்போஸ் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூஞ்சில, நம்ம முகத்துல கண்ணு இருக்க வேண்டியது 2 காது இருக்கு. எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? அசிங்கமா, குற்றமா இருக்குங்க, அசிங்கமா இருக்குங்க ஐயா. கொடூரமா இருக்கும்ல, பயந்துருவோம். என்னடா அது பேய் மாதிரி வருது, கண்ணு இருக்கிற இடத்துல காது, காது இருக்கிற இடத்துல கண்ணு இருக்கேன்னு. அது மாதிரி. ஆனா நீங்க பாருங்க, இது மாட்டுக்கெல்லாம் கண்ணு எங்க இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கும். பாத்துறீங்களா? மாட்டுக்கெல்லாம் கண்ணு இந்த இடத்துல இருக்கும். பாத்துறீங்களா? இந்த நமக்கு இந்த இடத்துல சொல்றோம்ல பொட்டு, இந்த இடத்துல இருக்கும். அது இங்க இருக்காது. இங்க இருந்து இங்க தொடங்கி இங்க இருக்கும். அது மாதிரி. அப்போ அந்த ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த இடத்துல அது சரியா இருக்கணும். வேற வேற இடத்துல இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் கண்ணு வேற இடத்துல இருக்கும், மூக்கு வேற இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாம இருக்கு. அது போல இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது அழகு. சிவபெருமான் எங்க இருக்கணும்? அவன் யாரு? அறிவு பொருள். அவன் யாருகிட்ட இருக்கணும்? அடியார்கள் உள்ளத்துல இருக்கணும். அறிவு பொருள். அடியார்கள்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்? எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருள்கள் இடத்திலும் இருக்கணுங்க ஐயா. எல்லா பொருள் இல்ல, அறிவுடைய பொருள்ல பெருமான். அறிவுடைய ஏன்னா அவன் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவுடைய பொருள். எல்லா ஆன்மாவும் அறிவுடைய பொருள் தான். எல்லா ஆன்மாவோடையும் கலந்துருக்கணும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க.
முதல்ல சிவபெருமான் எங்க இருந்தான்? அருமையாக அருமையா இருந்தா. அருமையா இருந்தான். அருமையானா எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தூரமா இருந்தான். இப்போ எளியவனாக வந்தான். எளியவனாக வந்தவனும் அழகனாக வந்தான். அழகன்னா என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான். எங்க இருக்கணும்? என் ஆன்மா உள்ளத்துல இருக்கணும். வந்து உட்கார்ந்துட்டான். எளியவனாக வந்தான், உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டான். அதனால எளியன் அழகனாக வந்துட்டான். சோமநாதர், சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரன் என்ன அர்த்தம்? அழகன் தான் அர்த்தம். சொக்கநாதன் அழகன். சொக்கநாதன் சொக்க வைக்கிற அழகு இருக்கக்கூடியவன், அவன் தான் அழகன். அப்போ அருமையாக இருந்த பெருமான் எளிமையாக வந்தான். வந்தவனும் வரவேண்டிய இடத்துல வந்தான். புரியுதுங்களா? வர வேண்டிய இடத்துல வந்தான். அது என்னுடைய உள்ளத்துல வந்தான். அதனால அழகனாக இருந்தான். நீங்க கேட்கலாம், அது என்ன எளிமையா அருமையாக இருந்தவன் எப்படி அருமையா இருந்தா எப்படி எளிமையா இருந்தான்? என்ன கவனிக்கல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கவனிக்க. அதாவது இந்த வார்த்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது, முடிக்க வரான் சீக்கிரத்துல. இப்போ எப்படி அருமைனா தூரத்துல இருந்தான்ல, அருமை தூரம் தானே, கை காப்புறான், தூரத்துல இருந்தான். இப்ப எப்படி பட்டான்? எளிமையா வந்துட்டான், என்னுடைய உள்ளத்துல வந்துட்டான், எளிமை அழகாக நின்னுட்டான். சரி, இப்போ அந்த அருமையா நின்னான்னா கவனிங்க, மதுரை எல்லை முடிவடைகின்றது அப்படிங்கிற போர்டும் மதுரை எல்லை தொடங்குகின்றது அப்படிங்கிற போர்டு எங்கதான் இருக்கும்? மதுரையில தான் இருக்கும். ஒரே இடத்துல தான் இருக்கும். இல்ல மதுரை தான் இருக்கும், ஒரே இடத்துலதான் இருக்குங்கய்யா. ரெண்டுமே ஒரே இடத்துல. கவனிங்க, நீங்க இந்த பக்கம் போறீங்க, கவனிங்கல, இப்படி கவனிங்க, என்ன பாருங்க, நல்லா தெரியலனா, நான் தெரியறேன்னா, என் கையெல்லாம் தெரியுதா? இந்த போர்டு இருக்கு, கவனிங்க, இதுதான் மதுரையில ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போறப்ப என்ன ஆகும்? மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கின்றதுன்னு போட்டிருக்கோம், ரைட்டா? இப்படி போகும். ஆனா அந்த பக்கம் திரும்பி வர்றப்போ அதே போர்டு பின்பக்கம் மதுரை எல்லை இத்துடன் முடிவடைகிறது, நிறைவுடைகின்றது அப்படின்னு இருக்கும். பாத்துறீங்களா? இங்கதான் ஆரம்பிக்குது எல்லை, இப்படி போனா எல்லை ஆரம்பிக்குது, அப்படி போனா எல்லை தொடங்குது. கவனிங்க, சிவபெருமான் நமக்கு அருமையாக எப்பொழுதுமே இல்ல, அவன் எளியவனாதான் இருந்தான். அவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான். நம்ம போர்டுக்கு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தோம், போர்டுக்கு பின்புறம் அப்படி திரும்பி பார்த்தோன்னே என்ன வந்துட்டான்? எளிமையாக வந்துட்டான். அவன் ஒரே இடத்துல தான் இருக்கான், அந்த போர்டு அங்கதான் இருக்கு. அந்த போர்டு எளிமைக்கும் அருமைக்கும் ஒரு போர்டு தான். அந்த போர்டு திரும்பி பார்த்தா எளிமை, இப்படி பார்த்தா அருமை, வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு நாள் தேடி கண்டு கொண்டேன் தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அவனை வெளியிலேயே தேடிட்டு இருந்தோம், அவன் உள்ள இருக்கான்ற உணர்வு ஏற்பட்ட உடனே என்ன ஆயிட்டான்? எளிமையாக அருமையாக இருந்த பெருமான் எளிமையாக வந்து விட்டான். அவன் ஒரு நாளும் அருமையாக இல்லை. நாம தான் என்ன பண்ணோம்? வெளியிலேயே தேடிட்டு இருக்கோம், வெளியிலேயே தேடிட்டு இருக்கோம். அது மாதிரி அவனோட போர்டு இங்கதான் இருக்கு, நாம தான் அவன்கிட்ட போகல. புறத்தார்க்கு புறத்தார்க்கு செய்யும். ஏங்க நான் இப்போ நேரம் இல்ல, மீனாட்சி கோயிலுக்கு வரீங்கல்ல, கோயில் வந்துருச்சு சொல்லுவோமா இல்லையா? கோயில் வந்துருச்சு சொல்லுவோமா இல்லையா? கோயிலா வந்துச்சு, கோயிலா வந்துச்சு. யார் வந்தோம்? நாம தான் வந்தோம், போயிருக்கிறேங்க ஐயா, நாம தான் போயிருக்கோம் கோயிலுக்கு. கோயில் அங்கத்தான் இருக்கு, கோயில் வந்துருச்சும்போம். சொல்லுவீங்களா? கோயில் வந்துருச்சும்போம். நம்ம போயிட்டோம். இப்ப எங்க இருக்கு கோயில் கேட்டா என்ன போட்டோம்? கோயிலு தூரமா இருக்குன்னுவோம். நாம தான் என்ன பண்ணிட்டோம்? கோயில இருந்து கிளம்பி மதுரை வந்தாச்சுன்னா கோயில் தூரமா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? நாம தான் தூரமா வர்றோம் போறமே தவிர கோயில் அங்கேயே தான் இருக்கு. அது போல சிவபெருமானம் உள்ளத்திலேயே இருக்கான். நாம தான் அவனை பற்றுறோம், தேவைப்படுறப்ப பற்றுறோம், தேவையில்லாதப்ப போராடி உனக்கு எனக்கு தேவையில்லடா, நான் பாத்துக்கிறேன், நான் விட்டுறோம். அவனை பற்றும் போது அவர் என்னவா இருக்கான்? நமக்கு எளிமையானவனாகவும், அவனை விடும்போது செய்யணும். உரத்தாருக்கு தூரமா இருக்கிறவங்களுக்கு தான் அவன் செய்யும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் யாரு? அவன் யாரு? எளிமையானவன். அப்போ முக்கியமான செய்தி, சிவபெருமான் நம்மளை விட்டு அருமையாக இல்லை. நாம இந்த பிறவியில கண்கள்ல நீர் பெருக்க வேண்டிய இடம் இந்த இடம். நாம இந்த பிறவியில சிவபெருமான உள்நோக்கி பார்க்கின்ற பார்வை பெற்றதுனாலே அருமையாக இருந்த பெருமான் எளிமையாகவும்
எனக்கு வரவேண்டிய பெருமான் என் உள்ளத்திலே அமர்ந்து அழகனாகவும் நிற்பதினாலே அருமையில் எளிய அழகே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி எப்ப வேலை செய்யும்? இந்த போற்றி எப்ப வேலை செய்யும்? எனக்குள்ள பெருமான் இருக்கான்னு நினைக்கிறப்பதான் இந்த போற்றி வேலை செய்யும். அதுவும் என்னுடைய ஆன்மாவில கலந்திருக்கான்னு நினைச்சாதான். அதுதான் அழகன். சிவபெருமான் அழகனாக இருக்கான் எப்போ? என்னுடைய ஆன்மாவோடு கலந்தாதான் அழகன். புரியுதுங்களா? ஆன்மாவோடு கலக்கலைன்னா அது எப்படி அழகு பொருள் ஆகும்? ஏன்னா அது அறிவு பொருள். அறிவு பொருள் சடத்தோட கலந்தா என்ன ஆகும்? சடத்தோட கலந்திருந்தா என்ன ஆகும்? அது அறிவு பொருள் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ எளிமையில் அருமையில், அருமைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்ம காலமா எத்தனையோ பிறவியா இவன் திருவடி தேவை இருக்கா இல்லையான்ற உணர்வு கூட இல்லாம இருந்திருந்தோம். ஆனா ஒண்ணு, இந்த பிறவியில சிவபெருமானுடைய திருவடி தான் உயர்ந்ததுன்ற எண்ணம் நமக்குள்ள தோன்றிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த இடம் என் மனசுக்குள்ள இருக்குன்னு நான் தெரிஞ்சிருச்சு. அப்போ எளிய அழகனாக என்னுள்ளே தோன்றிய காரணத்தினாலே அவன் எளிமையில் அருமையில் எளிய அழகே போற்றி. கிடைத்தற்கரிய பெருமான் அன்பெனும் பிடியில் அகப்படும் அகப்படும் மலையே. என்னுடைய அன்புன்ற பிடியில அண்ணாமலையார் மாட்டிக்கிட்டார். யாரும் தொட முடியாத அண்ணாமலையார் என்னுடைய அன்பு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி இங்க இருந்தோ சகுனம் சொல்லுது. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், என்னுடைய அன்பு வலையில அண்ணாமலையார் மாட்டிக்கிட்டான்னு எங்கேயோ சொல்லுது, சகுனம் சொல்லுது. கத்துதுன்னா நான் உண்மையிலேயே அவன் வலையில மாட்டிக்கிட்டேன்டான்னு அவன் வந்து என்ன பண்றான்? அவன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றான், ஆமாடா உங்க எல்லாருடைய அன்பு வலையிலையும் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அண்ணாமலையார் நம்ம கைக்குள்ளதான் இருக்கான். யாருக்கும் தேவர்களுக்கு கிடைக்க முடியாத பெருமான், பிரம்மனும் விஷ்ணுவும் பன்றியாக கிடந்து பல தலங்கள் ஒன்றும் காக்க முடியாத பெருமான் நம்ம அன்பு வலைக்குள்ள மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கும் போது நாம எவ்வளவு பெருமை. அதனால அருமையில் எளிய அழகே போற்றி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம இன்றைய தினம் சிந்திச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இந்த வார்த்தை, இந்த பொருள் எப்ப வேலை செய்யும்னா, சிவபெருமான் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கான் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் போது இந்த போற்றி வேலை செய்யும். புரியுதுங்களா? ஆக இந்த அளவுல நாம் என்ன பண்றோம்? இந்த அமர்வினை நாம நிறைவு செய்கின்றோம். அப்போ போன அமர்வுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரிகடல் உலகின் விளைவே போற்றினா அவன் அனுபவம் செய்வதற்காக என்ன விரிச்சு வச்சிருக்கான்? உலகத்தை விரிச்சு வச்சிருக்கான். அனுபவம் செய்யணும். அனுபவம் செஞ்சா எதுக்கு அனுபவம் செய்யணும்? அனுபவத்துல இருந்து நீங்கணும்ன்றதுக்காக. ரைட்டா? அனுபவத்துல இருந்து நீங்கணும்ன்றதுக்காக அனுபவம். அப்போ அப்படிப்பட்ட அவனை அறத்துல நின்று அனுபவிக்கும் போது நமக்கு வழிகள் ஏற்பட்டாலும் திருநீற்று கவசமும் அடியார் கவசமும் காக்கும். அப்படி கவசம் எடுத்துக்கிட்டா கால வைரவுடைய சூலம் தப்பு பண்ணா தண்டிக்கும். அதையும் சொல்லணும்ல. அதுதான் அதுக்கு முன்னாடி பார்த்தோமே, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்ப வேலை செய்யும்? நிராதார தவம் சொன்னமா? வாக்கும் மனமும் கடந்த மனோலயம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற நிலை. ஆக நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வரியினுடைய முழுமுதற் பொருள் ஒண்ணுதான். என்ன? இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான் அப்படிங்கிற உணர்வை நீங்க பெருக்கினீங்கன்னா இந்த முழு வார்த்தைக்கும் அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லி சிவபூசைய முழுமையா செய்யுங்க. சிவபூசை என்பது சிவபெருமான் ஒருவனே நான் பெறுகின்ற பொருள் என்று தவம் செய்து காத்திருப்பது, அந்த நினைவிலேயே நம்மை மூழ்கித்திருப்பது, அதுதான் சிவபூசையை தவிர உலக பொருட்களை வேண்டி செய்கின்ற பூசனை சிவபூசனை முழு சிவபூசனை ஆகாது. அது சிவபூசனை தான், ஆனா முழு சிவபூசனை ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாம இந்த பாட்டுடைய அர்த்தமாக அருமையில் எளிய அழகே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இந்த அளவுல நாம் இன்றைய தினம் நிறைவு செய்கின்றோம். அடியனுக்கு ஒரு சின்னதா
கொஞ்சம் அன்னைக்கு அலுவல் நிறைய இருந்துட்டே இருந்தனால அடியனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேகமாவே முடிக்கிறேன். அதுவும் இல்லாம அம்மாவோட கட்டளை நான் 9:50 முடிச்சிருங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது 9:50 முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அடியாறுகளுக்கு எல்லாத்துக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அளவு நமக்கு தேவையான செய்தியை பெருமான் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். நான் ரொம்ப பெருசா எடுத்து சொல்லி டயத்தை கூட்டணும் இல்லை. சில சமயம் அடியன் தன்னை மறந்துடுவேன், என் டயத்தை மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்து அப்படியே போயிடுவேன். இனிமேல் அப்படி போகக்கூடாது. அடியார்கள் காலத்தை கொஞ்சம் அடியார்கள் ரொம்ப போட்டு வேணான்னு சொல்லிட்டு அது மாதிரி 9:50 முடிச்சிடலாம் பிளான். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். அதனால அடியார்கள் பொறுத்தரல வேண்டும். அடுத்த அமர்வுல நம்ம சரியா காலத்தை நாம பயன்படுத்திக்கலாம். அப்போ எங்க நீட்டிக்க தேவையோ அங்க நீட்டுறேன், எங்க குறைக்கிறது தேவையோ அங்க குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சும்மா இழுக்க வேண்டாம், அந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ இந்த இடம் சிறப்பா சொல்லி அப்படி கியூட்டா நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுல இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கோம். இன்றைய தினத்தினுடைய மொத்த காம்பஸ் ஒர்க்கு சிவபூசை, அதுக்கப்புறம் பெருமான் அருமையாகவனாகவும் எளியவனாகவும் அழகனாகவும் எப்படி விளங்கி தோன்றுகின்றான் நம்ம கிட்ட அப்படிங்கிறத அடியன் சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறதுனால அந்த பெருமான் இந்த பிறவியில பெருமான் நமக்கு எளியவனாக வந்துட்டான், அழகனாக வந்துட்டான். அதனால நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள். நாம சிவபூசைய அழுத்தி செய்யுங்க, வலுத்தி செய்யுங்க, முழுமையாக செய்யுங்க. பிறவி வாராத நிலைக்கு பெருமான் நம்மளை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி அடியன் மகிழ்ந்து இந்த நிகழ்வினை தோடு நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா நிறைவு பாடல், யாரும் போயிட வேணாம், எல்லாரும் அப்படியே இருங்க. நாம ஒரு 3 நிமிடங்கள்ல நாம நிறைவு செய்திருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் போய்க்கலாம். அம்மா நிறைவு பாடல். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருவடி தமிழ் மனமுழுமைகளால் வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு, எவரேனும் புதிய அடியார்கள் பேசலாம். ஏதாவது இந்த அமர்வு குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்திகள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா புதிய அடியார்களுக்கு முதல் வாய்ப்பு. யாராவது அடியார்கள், சரஸ்வதி அம்மா ஏதோ பேச முயற்சிக்கிறாங்க. அம்மா பேசுறீங்களா சுவாமி? சரஸ்வதி அம்மா. சரி, மற்ற அடியார்கள் எவரேனும் யாராவது புதிய அடியார்கள் பேசணும்னு நினைச்சா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரைட், சரி. பழைய அடியார்களே பேசலாம். எவரேனும் பழைய அடியார்கள் ஏதாவது செய்தி உங்களுக்கு சொல்லணும், அமர்வு குறித்து செய்திகள் சொல்லணும்னா சொல்லலாம். கமலம் அம்மா பேசுங்க அம்மா. ஐயா, நீங்க இந்த அருமைன்னு சொன்னீங்க, எனக்கு அது அழகுதானுங்க ஐயா. சாமி, இந்த அருமை, இந்த அருமைன்னு சொன்னா அது அழகுதானுங்க ஐயா. இல்ல, அருமை என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காதிருந்தா அது பேரு அருமை. இப்போ தாயினுடைய அருமை சொல்றோம்ல, தாயினுடைய அருமை தாய் இல்லாத போது தெரியும், தாய் இல்லாத போது தெரிகின்றது அருமை. அப்ப தாயினுடைய அழகா அந்த இடத்துல வருது. அருமை என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்மளை விட்டு தூரமா இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், அருமைன்னு சொல்லுவோம். அதனால அருமையில் அப்படின்னா பெருமாள் முதல்ல தூரமா இருக்கான், அதுக்கப்புறம் எப்படி இருக்கான், அவனை பற்றி அறிந்த உடனே எளியவனாக வந்துட்டான், அப்புறம் அழகனாக வர்றான். அப்போ அருமையா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுக்கு வேற அர்த்தம். அருமையா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அழகுன்னு தான் பொருள். ஆனா இந்த அருமைக்கு என்ன பொருள்னா, தொலைவில் இருக்க பெருமான் சேயவனாக இருக்கான்ல, அது அருமை. அவன் எளியவனாக நின்று அழகனாக இருக்கான்னு அது அவனுடைய பெருமை அப்படிங்கறத நம்ம சொல்றோம் சுவாமி. வேற ஒண்ணு. கமலம் அம்மா அருமையான கேள்வி, நல்லது அம்மா. சுவாமி அம்மா ஏதோ பேசுறாங்க. சாந்தி அம்மா பேசுங்க. அம்மா ஐயா, அடியேன்னு அந்த கேள்விதான் கேட்கணும்னு நினைச்சேங்கய்யா. இப்ப அருமைனா பாரு, நீங்க கொடுத்த விளக்கம் அருமை அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கு கிடைச்சதுனால அருமைன்னு சொல்றோம். கிடைக்காத இடத்துல இருக்கிறது அருமைன்னு சொல்றீங்களா? அதுதான் கொஞ்சம் கேட்கணும்னு நினைச்சேன். அதுதான், அருமைக்கு 2 பொருள் உண்டு. அருமைக்கு 2 பொருள் உண்டு. சூப்பர் அப்படிங்கிறது ஒரு பொருள். ஆனா நிழலில் அருமை எப்ப தெரியும்? வெயில்ல தெரியுங்க. வெயில். அப்போ வெயில் அடிக்கும் போது என்ன இல்ல, நிழல் இல்ல. இல்லாத பொருளினுடைய அந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அருமைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா?
சரி. அப்ப சிறப்புன்னு சூப்பர்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அருமைன்னா சூப்பர்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? ரெண்டு ரெண்டு பொருள் அப்ப இதுக்கு அருமைக்கு பொருள் ரெண்டு உண்டு. பொருள். இந்த இடத்துல நமக்கு தேவையான பொருள் தூரமா இருக்கு இல்லையா? அதான் அதான். அருமைன்னு சொல்லுது. அதான் அருமைன்னு சொல்லுது. சரிங்களா? சரி. வேற யாராவது ஒருத்தவங்க வாய்ப்பு அம்மா பேசலாம். அம்மா பேசுங்க சுவாமி. திருச்சிட்டோம்னா நீங்க ரொம்ப சிறப்பான கருத்துங்கய்யா. அருமையில் எளிய அழகிய போட்டி அந்த சிவபெருமான் தான் நம்ம ஒற்றை பொருள், அவர்தான். அப்படி நினைச்சா சிவ பூஜை பண்ணுவோம், அவர்தான் முழு பொருள். அந்த நினைவு தான் இருக்கணும். சிவன் மட்டும்தான். அதான் அறிவால அறியணும். நம்ம தினம் சிவ பூஜை பண்ணி நீர் பூ வச்சு சிவ பூஜை பண்ணா கூட அது சிவ பூஜை இல்ல. அது மனம் ஒன்றி சிவன் தான் பரம்பொருள், எல்லாம் அவன் தான். அப்படி அந்த நினைப்போட அந்த அறிவோட அந்த செஞ்சா அது நமக்கு அதான் சொந்தமான பொருள், அவர்தான், சிவபெருமான் தான். அந்த நினைவு இருக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துங்கயா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா அருமைன்ற பொருள் அப்படின்றது. இன்னைக்கு நான் திருவாச வச்சு நம்ம ஈஸ்வரன் குடும்பத்துல இன்னைக்கு அருமையான ஒரு கருத்து போட்டிருக்கேங்கய்யா. ஒரு கணவன் மனைவி அந்த கருத்து போட்டிருக்கேன். அது படிச்சவங்க அல்லி அம்மா, சாருமதி அம்மா, நீங்க யாராவது விளக்கம் சொல்லுங்க. நானே சொல்லக்கூடாது இல்லையா? நீங்க சிறப்புங்கய்யா. அடியனுக்கு வாய்ப்பு இல்லாதனால அடியனுக்கு பார்த்துட்டு அடியன் கண்டிப்பா குரல் பதிவு கொடுக்குறேன். குடும்பத்திலேயே போடுறேன் சுவாமி. அமைச்சர் சாருமதி அம்மா, நீங்க குரல் பதிவு கொடுங்க. அத பத்தி குரல் பதிவு அப்புறமா குடுக்குறேங்கம்மா. இப்ப ஐயா வகுப்பு எடுத்தது பத்தி சொல்லிடுறாங்கம்மா. அம்மா பேசுங்க. சாருமதி அம்மா பேசுங்க சுவாமி. ஐயா இப்ப சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தை கட்டி தழுவுறதுதான் முழுமையான சிவபூஜை. அதுதான் சிவபூஜை அப்படின்னு சொன்னீங்க ஐயா. மத்த பணிகள் செய்யறது எல்லாமே என்னன்னா அது சிவப்பணி அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அதாவது நம்ம ஆன்மால இருக்கின்ற அறிவுல விளக்கம் பெற்று ஒவ்வொரு சிவலிங்க பூஜையா அது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி செய்யறது நமக்கு மறுபிறவி இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அந்த கருத்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. அதுதான் பெருமானை லிங்க திருமேனியை தழுவுவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா திருமேனை கட்டி பிடிக்கிறது இல்ல. அது உடல் தான். அறிவினால பெருமான ஒன்றுதல். அறிவினால பெருமான ஒன்றுதல் என்ன அர்த்தம்னா இவனை தாண்டி ஒண்ணுமே இல்லை நினைக்கிறதா உண்மையான அறிவு. புரியுதுங்களா? இவனை தாண்டி அதுதான் அந்த இப்போ புரியுதுங்களா சுவாமி? அதுதான் சொல்றேன். மஞ்சுளா அம்மா ஏதோ சொல்ல வராங்க. சுவாமி பேசுங்க அம்மா. சிவாய நம்ம ஐயா. நான் ஒரு புதிய அடியார். கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் ஜாயின் பண்ணேன். ஆனா வந்ததுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்னாலும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அந்த மயில் கல் மதுரை எல்லை ஆரம்பம் வரவேற்கிறதும் அங்கேயே, நாம ஒரு டேர்ன் எடுத்த உடனே முடிகிறதுங்கிறதும் அங்கேயே, ஒரே இடம், ஆதியும் அந்தமும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பான இது. நம்ம இப்படி ஒரு யூ டர்ன் எடுத்தா உடனே ஆதி அந்தம். அது ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சுங்க ஐயா. என் பொண்ணு பக்கத்துல இருந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க இருந்து வரீங்க மஞ்சுளா அம்மா? சுவாமி கோயம்புத்தூருங்க ஐயா. அல்லி அம்மா விட்டாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. வாய்ப்பு இருக்கும் போது வாருங்கள் அம்மா. இன்னைக்குதான் கொஞ்சம் நேரம் கடந்துருச்சு. இனிமே வரேங்க. நன்றிங்க அம்மா. உங்க குழந்தைக்கும் அடியினுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க சுவாமி. இல்லன்னா பேசியிருப்பா. நன்றிங்க சுவாமி. பழனியப்பன் ஐயா பேசுங்க சுவாமி. ஐயாவுக்கு வாய்ப்பு. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. மியூட் சிம்பல் மாத்துங்க. திருவடி சரணம் ஐயா. நம்ம சிவன் ராத்திரி செர்வன்ட் மெய்ட் எங்க வீட்டுல வர்றாங்க கிளீன் பண்றதுக்கு, ஹவுஸ் கிளீன் பண்றதுக்கு. அவங்களோட 8 வயசு பொண்ணு திடீர்னு சிவன் ராத்திரிக்கு நாள் ஏதோ வீடியோ பார்த்துட்டு நான் சிவனோட ஐக்கியமானோம், சிவனை கும்பிட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கு. ஐயா கேக்குறீங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் எனக்கு எதுவுமே நான் வெஜிடேரியன்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு நான் சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருக்க போறேன்னு சொல்லி 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நான் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஐயா. அது என்ன நினைச்சு ப்ரே பண்ணுச்சு அப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அது அவங்க அம்மா அப்பா இன்னைக்கு இடம் கிரயம் பண்ணிட்டாங்க பெரியநாயகம்பாளையத்துல. அது இந்த மாதிரி சிவன் அந்த 8 வயசு பிள்ளைங்க திடீர்னு அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லை, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, நாங்க இந்த கடலை மிட்டாய் எல்லாம் கொடுப்போம், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு அது வேண்டாம்னு சொல்லிட்டு சாக்லேட்டு தான் வேணும்னு சொல்லும். அந்த மாதிரி மட்டன் வேணும், இது ஃபிஷ் வேணும்.
சிவனோட ஐக்கியமாகணும், சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே கிடைக்கும். ஆக ஆக அது ஆக எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிரேயர் வச்சிருக்கும் போல இருக்கு. நீங்க இடம் பதிஞ்சிட்டாங்க ஐயா இன்னைக்கு. ஆக ஆக அதுக்கப்புறம் திருப்ப முருகன் பாட்டு எடுத்து எனக்கு முருகன் பாட்டு புஸ்தகம் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா அவங்க அம்மாகிட்ட. இது வீட்டுல இருக்கிறத முருகன் பாட்டை எடுத்து பாடிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப எனக்கு சின்ன வேடம்பட்டியில இருக்க முருகன் கோயிலுக்கு போய் பார்க்கணும். அவர் எனக்கு விபூதி பூசிக்கிட்டு எனக்கு கனவுல வந்து நிக்கிறாரு, வேலை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சின்ன வேடம்பட்டி முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க ஐயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பெருமான் எப்படி ஆட்கொள்வான், யாரை எப்படி கொண்டு வருவான், எந்த ஆன்மாவை எப்படி ஆட்கொள்வான்? ஏதோ வீடியோனா ஒருவேளை திருவாச சிந்தனை வீடியோ பாத்துருக்குமோ என்னவோ. ஐயா இந்த குடும்பத்துக்கு வர சொல்லுங்கய்யா, அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வர சொல்லுங்க, நம்ம வகுப்பு அமர்வுக்கு வர சொல்றேங்க. நான் வர சொல்றேன். வர சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க, கலந்து சொல்லுங்க, கூட்டிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் தான் அந்த பொண்ணு. சின்ன திருப்பரங்குன்றத்துலதான் இருக்காங்க அவங்க. பெருமான் யாரை எந்த கணம் ஆட்கொள்வான் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வகையில இன்றைய குழந்தைக்கும் அவன் ஆட்கொண்டிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செஞ்சா ஒரே ஒரு வாய்ப்பு சுவாமி. அம்மா செல்வரத்தி அம்மா ஒரு வாய்ப்பு இருந்தா ஓரிரு வார்த்தைகள் அம்மாவோட நிறைவு செய்யலாம். செல்வரத்தி அம்மா வாய்ப்பு இருக்குங்களா? அடியன் பெற்ற பாக்கியம் திருவடி வணங்கிக்கிறேன். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. அதாவது குழந்தைய கர்ப்பத்துல சுமந்து தாய் பிரசவம் பண்ணுவாள்ல, அந்த மாதிரியான தருணங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள், ஒவ்வொரு வாரமும் புதுசான ஒரு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு. அது என்ன சிவக்குழந்தை. அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கரு என்னன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. 1000 பணி இருக்கு அடியனுக்கு. அந்த குழந்தை பிரசவிச்சதும் அது ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல இருந்து வரக்கூடிய இன்றைய கரு என்ன, ஐயா இன்னைக்கு என்ன புதுசா நமக்கு கொடுக்க போறாங்க அந்த ஞானத்தை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து கேட்ச் பண்றோங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. அடியன் பெற்ற பெருந்தவம். பெரும்பெரு மகிழ்ச்சிங்க அம்மா செல்வரத்தி அம்மா. அடியனும் தவம் செய்து காத்திருக்கேன். அடியனுக்கு இன்றைய தினமும் சொல்லலாத பணி. அடியனுக்கும் அப்படியே இப்ப பேசுறப்ப கண்கள்லாம் சொருகுது. அப்படியே கொஞ்சம் மாதிரி நிறைய பணிகள்லாம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு 60 ஆன்மாக்கள் சிவ தவம் செய்து காத்திருக்கோம். அந்த ஆன்மாக்களுக்கு இன்றைய தினம் சிவ உணவு வழங்கலை அப்படின்னா அது பெரும் இதாயிடும் சொல்லிட்டு அடியன் பல சூழல்கள்லையும் அடியன் வந்து அமர்ந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அந்த உணர்வு எப்பொழுதும் நிறைந்திருக்கணும்னு சொல்லி அடியின் அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி தொழுது இத்துடன் நிறைவு செய்கின்றேன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சாமி நீங்க எப்ப ஊருக்கு போகணுங்க? சுவாமி அடியன் வந்து மார்ச் 12 ஊருக்கு கிளம்புறேன் சுவாமி. 15 நிமிடம் தான் லீவ் வந்தீங்க. ஆமா 3 வீக்ஸ் சாமி. 3 வீக்ஸ் வந்திருந்தேன். 3 வீக்ஸ் வந்திருந்தேன். எனக்கு மார்ச் 12 அடியன் கிளம்புறேன். 12ன்னா அதுக்கு முன்னதாகவே கிளம்பணும். மாப்பிள்ள நல்லா இருக்காருங்களா? இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ். நார்மல் ஆயிட்டாராங்கயா? இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரா? இல்ல டிஸ்சார்ஜ் நார்மல் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சது. டிஸ்சார்ஜ் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போயிருக்காங்க. பிளஸ் ஏதாவது டிஸ்கம்ஃபர்டபிள் இருந்ததுன்னா திரும்ப கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க. பெருமான் பெருங்கருணை உங்க எல்லாருடைய வாழ்த்து. நல்ல நாங்க வாரம் செவ்வாய்க்கிழமை வேல்மாறல்ல விண்ணப்பம் வச்சிட்டு இருக்கோங்க ஐயா. ஐயா நல்ல பூரண குணமாகணும் அப்படின்னு சொல்லி. சாமி ரொம்ப நல்லதுங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. பெருவாழ்வு ஐயா. நல்லா பேசுறாங்களாங்க ஐயா? நல்லா பேசுறாங்க சுவாமி. எழுந்து நடமாடுறாங்க. சாப்பாடு முடியுதுங்களா? சாப்பாடு கொடுக்க இப்போதைக்கு லிக்விட் ஃபுட் மட்டும் கொடுக்குறாங்க. இது சாப்பாடு கொடுக்க சொல்லல. ஹாட் ஃபுட் லிக்விட் சின்ன ஆபரேஷன் இருக்கு. முழுவதுமா திறக்க முடியல. கொஞ்சம் திறக்கிறாங்க. ஸ்ட்ரா மூலமா குடிக்க சொல்லுவாங்க இல்லையா? ஸ்ட்ரா மூலமா அந்த மாதிரி கொஞ்சமா ஏதோ ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு இவ்வளவு நாளா ஐவில தான் போச்சு. இப்பதான் இன்னும் 2 நாட்களாகத்தான் உணவு கொஞ்சமா வெளியில போகுது. நல்லா தூக்கம் எல்லாம் வருதாமாங்கய்யா? சாமி